தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பீகார்ல 2ஆம் கட்ட தேர்தல் 11ஆம் தேதி நடைபெற இருக்கு. முதல் கட்ட தேர்தல் 6ஆம் தேதி நடந்தது. அதில் 64 சொன்னாங்க வாக்கு பதிவு. அதிலே சிலர் சந்தேகம் எழுப்புறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன முதல்ல ஒன்று சொன்னீங்க, அப்புறம் நள்ளிரவுக்கு மேலே ஒன்று சொல்கிறீங்க, அப்படிலாம் சில சந்தேகங்கள் எழுப்புனாங்க. அதுலேயே பீகாரில் ஓட்டு போட்டவங்க சில பேர் நான் டெல்லியிலையும் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது, அப்புறம் எதுக்காக எஸ்ஐஆர் எடுத்தும் இந்த மாதிரி வாக்கு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆதாரத்துடன் சில காங்கிரஸ் கட்சியினர் வெளிப்படையாகவே குற்றம் சுமத்தினாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுங்கிறப்ப தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. பதில் சொல்லியே ஆகணும், ஞானேஷ்குமார் பதில் சொல்லியே ஆகணும். ராகுல் காந்தி நேற்று கூட சொல்கிறாரு பிரச்சாரத்தெல்லாம், இறுதி பிரச்சாரத்தில். அது எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே நேர்மையாக நடைபெற்றா முதல் கட்ட தேர்தலில் 121 இடங்களில் 72 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா அவர் சொல்கிறார், நேர்மையாக இவங்க முடிவு அறிவிச்சா அப்படின்லாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹரியானாவில் எப்படி நடந்ததோ அதே போல் பீகார்லேயும் நடக்க இருக்குது. அதனால் வாக்கு போடக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள்லாம் விழிப்புடன் இருங்க. தான் ஓட்டு நாம தான் போட்டோமா, அதுக்கான ஆதாரம் அவங்க கொடுக்குறாங்களா, அதெல்லாம் இப்போ பாருங்க அப்படின்னு கூட நேற்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்த நிலவரத்தை, பீகாரினுடைய முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த உடனே ஆங்கில காட்சி ஊடகங்கள் ஒரு பொதுமக்கள் கிட்ட இப்போ நடந்த தேர்தலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அந்த கேள்விக்கு மக்கள் கொடுத்த பதிலை அப்படியே தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அது எல்லா விஷயங்களையும் தொகுத்து சொல்றதுக்கு பதிலாக அந்த மக்களின் மனநிலை என்னன்னு சொன்னால், இந்தியா பூரா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக பீகார் தேர்தல் மாறி இருப்பது பீகாரின் வாக்காளன் என்ற முறையில் எனக்கு மகிழ்ச்சியே. போன தேர்தலை விட இந்த தேர்தலில் எங்களுடைய மாநிலத்திற்கு கூடுதலான அக்கறை கொடுப்பேன் என்று மத்திய அரசு இறங்கி வந்திருப்பது எங்களுடைய மகிழ்ச்சியே. நான் சொல்றதை திருப்பி சொல்லிடுறேன், மத்திய அரசு இறங்கி வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியே. மூன்றாவதா, பீகாரிலிருந்து வெளியே போய் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற நிலை மாறும் என்று நினைக்கிறோம். இது 3 தான் மக்களுடைய பதில்கள். நீங்க கேள்வியில சொன்ன மாதிரியே மொத்த முதல் கட்ட வாக்குப்பதிவு 64.6. இது தேர்தல் கமிஷன் கொடுத்த பர்டிகுலர்ஸ் இல்லை. 62.5 என்று அறிவித்தார்கள், 63.4 என்று அறிவித்தார்கள், 64.66. அப்ப நீங்க ஏற்கனவே 62, 63 சொன்னாங்க பாருங்க. அது தேர்தல் கமிஷன்ல 10ஆம் பொதுவா கொடுத்த பர்டிகுலர்ஸ், அக்கறையற்று கொடுத்த பர்டிகுலர்ஸ். ஆனா ஊடகங்கள் கொடுத்த பர்டிகுலர்ஸ் நெருக்கமா வந்திருக்கு பாருங்க, 64.66. அவங்க சொன்னது, ஊடகங்கள் சொன்னது 64.6, நிஜமா வந்திருக்கிறது 64.66. இப்போ முதல் கட்ட தேர்தலிலேயே 2 விதமான கருத்துக்கள் வந்திருக்கு. ஒன்று என்னன்னா, ஓரளவு ஜெனுயினா நியாயமாக தேர்தல் நடப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஞானேஸ்வர், நம்முடைய அகில இந்திய அளவிலான தேர்தல் பொறுப்பாளர், பிஜேபிக்கு நெருக்கமான அவர் சொல்லுவதை பீகார்ல இருக்கக்கூடிய மாநில அதிகாரிகள் முழுமையாக அமுல்படுத்துவது மாதிரி தெரியல. எப்படி தெரியலன்னு சொன்னா, மேலேருந்து சில விஷயங்கள் கேட்கும் போது தன்னுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாச்சு. உதாரணத்துக்கு பாருங்க, முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அன்று மாலை அனைத்து விதங்களும் எண்ணப்பட்டு 3 பதில்கள் கொடுக்க வேண்டும்னு மகாராஷ்டிராவில் நம்ம தேர்தல் மேல வழக்கு பதியும் போது கோர்ட் சொன்ன டைரக்ஷன் என்னன்னு சொன்னா,
விவிஏபிடி அதனுடைய எண்ணிக்கை, பூத்தினுடைய எண்ணிக்கை டேலி ஆனது மட்டும்தான், ஒத்து போன வாக்குச்சாவடிகள் மட்டும்தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மகாராஷ்டிராவில் சொன்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பீகார் தேர்தலில் அமல்படுத்துவார்கள் என்று நம்புவோமாக என்று நாம் ஒரு பேட்டி கொடுத்தோம். அது அப்புறம் வருவோம், கவுண்டிங்ல 14ஆம் தேதி வருவோம். ஆனால் முதல் நாள் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் விவிஏபிடியினுடைய நிறைய பேப்பர்கள் அக்கறை இல்லாம வெளியே கொட்டி கிடக்கின்றன என்று ஒரு குற்றச்சாட்டு தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அவங்க தேர்தல் கமிஷன்ல இருந்து பதிலே கொடுக்கல. ரெண்டாவது, ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள், பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி அறிவித்திருக்க வேண்டும். இன்னைக்கு தேதி 10. நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தலுக்கான மொத்த ஏற்பாடுகளை செய்ய கொடுக்கிறதுக்கு முன்பு ஆண் பெண் 6ஆம் தேதி வாக்களித்த விவரங்கள் வெப்சைட்லயும் இல்லை, அரசாங்கமும் அறிவிக்கல. இது தேர்தல் கமிஷன் செய்யக்கூடிய ஒரு மோசடி என்று குற்றச்சாட்டை கடைசி பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறாங்க. மூணாவதா தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேர்தல் கமிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் முதல் கட்ட வாக்குப்பதிவில் மக்களுக்கு சில அச்சத்தை உருவாக்குகின்ற தகவல்கள் எங்களுக்கு வந்தது, நாங்க போய் தலையிட்டோம், அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. அது எங்கன்னு சொன்னா, பீகார்ல சிபிஐ எம்எல் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல ஒரு பூத்துல 164 வாக்குகள் அவங்க வாக்களிக்க வந்துட்டாங்க. இதுக்கு முன்ன அந்த வாக்குச்சாவடி தான் அவங்க வாக்களித்திருக்கிறாங்க. ஆனா அந்த 164 பேருக்கும் அது வாக்குச்சாவடி இல்லை என்று மாற்றப்பட்டது. ஓஹோ, இங்க இல்ல போல இருக்குன்னு சொல்லி வேற ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அங்க இல்ல, மறுபடியும் வந்து பார்த்தா ஏற்கனவே எங்கே நின்றார்களோ அங்கேதான் அவர்களுக்கு வாக்கு இருந்திருக்கிறது. இப்ப எவ்வளவு பொறுப்பற்ற முறையில் இந்த முதல் கட்ட தேர்தலை சாதாரண வாக்குச்சாவடியில் முறையீடாக நடத்தாருடைய முதல் கட்ட தேர்தல் ஒரு உதாரணம். இப்ப 2ஆம் கட்ட தேர்தலுக்கு வருவோம். 11ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் மொத்தமா சேர்ந்து வாட் வில் பி த ரிசல்ட் அப்படின்னு காட்சி ஊடகங்கள், எழுத்து ஊடகங்கள் கேட்கிறாங்க. அதுல பதில் என்ன வருதுன்னு சொன்னா, என்டிஏ முதல் கட்ட வாக்குப்பதிவில் நிதிஷ்குமாருக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்காதது பீகார் வாக்காளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அந்த அதிர்ச்சியின் காரணமாக வாக்குப்பதிவுக்கு வந்ததில் என்டிஏவுக்கு வாக்குச்சரிவு. உடனே இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் 11ஆம் தேதிக்கு என்ன முடிவு பண்றாங்கன்னு சொன்னா, நிதிஷ்குமாருடைய போட்டோவை ஹைலைட் பண்ணி பிஜேபியில இருக்கக்கூடிய அமித்ஷாவையும் பீகாருடைய தலைவரையும் மோடியையும் ஹைலைட் பண்ணி 2ஆம் கட்ட தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். இப்ப தேஜஸ்வி யாதவும் அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் தெளிவா சொல்லிட்டாங்க, 2 கட்ட வாக்குப்பதிவுகளும் முடிந்த பின்பு 14ஆம் தேதி எண்ணும் போது நிதிஷ்குமாருக்கு எதிர்காலம் இல்லை என்பது தெரிய வரும். இதெல்லாம் இந்தியில பேட்டி கொடுத்திருக்காரு, அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நிதிஷ்குமாரின் எதிர்காலம் பீகாரில் தேர்தலுக்கு முன்பு அவங்க ஹைலைட் பண்ணது 2 விஷயம்தான். ஒன்னு, பீகாருக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று பீகார் வாக்காளர்கள் நம்புகிறார்கள். எதை வச்சுன்னு அவங்க கேட்கிறாங்கன்னா, 100 லட்சம் கோடி உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கி அதில் கிட்டத்தட்ட 6800 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்கு முன்பாக செலவு செய்வதாக ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு நிதிஷ்குமாரிடம் சொல்லப்பட்டது. நிதிஷ்குமார் அதை பிரச்சாரத்தில் சொல்றாரு, பிஜேபி அதை சொல்லல. 100 லட்சம் கோடி கடன் வாங்கி 2026 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அல்லது பல சட்டமன்ற தேர்தல்களை, இப்ப ஜார்க்கண்டுக்கு போய் அள்ளி கொடுக்குறாங்க பாருங்க, அப்படி செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இந்த தேர்தலில் தனக்கு மெஜாரிட்டி கிடைக்காது என்பதை கணக்கில் கொண்டு அறிவித்த எதையும் செய்யவில்லை. அறிவித்த எதையும்னா என்ன, வாக்காளர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த தேர்தலுக்கு முன்பு நான் காசு தரேன்னு சொன்னாங்க பாருங்க, அது கிட்டத்தட்ட 17% மேலாக போகவே இல்லை. அர்பன் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் பேருக்கு கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது, 17% மேலாக மக்களுக்கு போய் சேரல. அப்ப இந்த அறிவித்த அறிவிப்பு தேர்தல் கால அறிவிப்பு என்று பொய்யாக போய்கிறது அல்லது
தனக்கு கிடைக்கவில்லை என்ற கோபம் நிதிஷ்குமார் மேல வந்திருக்குது. இதுதான் இப்ப முதல் கட்ட வாக்குப்பதிவிலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிலும் நம்முடைய ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை. இதுக்கு இடையில தான் பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. பிரசாந்த் கிஷோருடைய அந்த வேட்பாளர்களை எதிர்த்து யாரெல்லாம் இப்போ கொஞ்சமாவது முன்னுக்கு வருவாங்கன்னு நினைச்சாங்களோ அதுல நிதிஷ்குமாருடைய ஆட்கள் பின் தங்குகிறார்கள். பிஜேபி நிதிஷ்குமார் 2 பேரும் ஒண்ணு, அடுத்தது இந்தியா கூட்டணி, அடுத்ததுதான் நம்முடைய பிரசாந்த் கிஷோர். ஆனா என்ன ஆயிருக்குன்னு சொன்னா சில வாக்குச்சாவடிகளில் பிரசாந்த் கிஷோர், நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி என்பதற்கு மாறாக இந்தியா கூட்டணி பிரசாந்த் கிஷோர், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நிதிஷ்குமார். அப்போ நிதிஷ்குமாருடைய எதிர்காலம் என்பது பரபரப்பாக ஒரு மிகப்பெரிய பெயரோடு இருந்த நிதிஷ்குமாருக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொய்வினை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி அன்றைக்கு கொஞ்சம் கூடுதலான பாதுகாப்பு என்பது தேவைப்படும். நிறைய இடங்கள்ல அந்த பூத் கேப்சரிங் என்பது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பாதுகாத்து சரியாக நடத்த வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சார்பா தேர்தல் கமிஷனுக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. ஞானேஸ்வர் இந்த தேர்தல் முடிந்த பின்பு 12 மாநில தேர்தலில் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளை அவர் மேற்பார்வையிடக்கூடாது, அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. யார் தொடங்கியிருக்காங்கன்னா இந்தியா கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள். நாளைக்கு 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்ஐஆர் ஆபரேஷனை எதிர்த்து திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. கோர்ட்ல கேஸ் பல கட்சிகள் போட்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சில நம்பர்களை கொடுத்து இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய வாக்குகளை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரிங் பண்ணா பேர் என்னன்னு கேட்டா இன்சார்ஜினுடைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த இன்சார்ஜினுடைய பேர் அது இல்லை. நீங்க கொடுத்த தொலைபேசி எண்ணுக்கும் தேர்தல் பொறுப்பாளருக்கும் சம்பந்தம் இல்லை. அது யாருக்கு போகுதுன்னு சொன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய மேனேஜர் நம்பரா போகுது, சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய சூப்பரண்ட் நம்பருக்கு போகுது, செவிலியர் பணி ஆற்றக்கூடிய ஒரு அம்மாவுக்கு போகுது. ஆக ஒரு பழைய கோட்பாடுகளில் இருந்து நிறைய மிஸ்டேக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு அவசர கதியில் ஞானேஸ்வர் தலைமையிலான தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது. இவை அனைத்தும் சரி செய்யப்பட வேண்டும். சரி செய்யப்படலன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய மோசடி தேர்தல் அல்லது தேர்தல் வாக்குகளை நிராகரிக்கக்கூடிய ஜனநாயக விரோத அணுகுமுறை என்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால 11ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டம் என்பதும் பல மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு டெபனட்டா 60% 65% மேல போகும் என்று எதிர்கட்சி அதாவது இந்தியா கூட்டணி சொல்லுது. இந்தியா கூட்டணியுடைய அந்த கணிப்பு கரெக்டா இருக்கும்னு சொன்னா 14ஆம் தேதி பீகார்ல ஏற்படுத்தப்படுவது ஆட்சி மாற்றம் தான் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க பீகாரை தொடர்ந்து 12 மாநிலங்கள் எஸ்ஐஆர் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டிலையும் தொடங்கிட்டாங்க. இப்போ திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு அளிச்சிருக்கு. இப்போதைக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனு போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த மனுவில் அதிமுகவும் போய் எங்களையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி போயிருக்கிறாங்க. இதை பற்றி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக ஏதாவது தப்பு செஞ்சதுன்னா அதை சொல்லணும், அதுக்காக தான் நாங்கள் எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், தகுதி உடையவர் மட்டும்தான் இருக்கணும், நாங்கள் எங்களுக்காக மட்டும் பேசலை அனைத்து கட்சிக்காகவும் பேசுகிறோம், இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இவங்க பேர்லாம் இருக்குது அதெல்லாம் நீக்கணும், அதுக்காக நாங்கள் இதை வரவேற்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆரை வரவேற்பதற்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை பார்த்துட்டு வரவேற்கல. எஸ்ஐஆர் என்று ஒன்றிய அரசு அறிவிப்பதற்கு முன்பே வரவேற்றாங்க. சிபிஐல வழக்கு இருப்பதனால் எஸ்ஐஆரை அதிமுக வரவேற்கிறது. சிபிஐல வழக்கு இருக்கிறதுனால கொடநாடு வழக்கு இருக்கிறதுனால ஒன்றிய அரசை வரவேற்கிறது. ஒன்றிய அரசுக்கு ஒரு துணை கருவியாக, அதாவது ஆளே மேலே ஏறி உட்காராம ஆட்டோமேட்டிக்கா சைக்கிள் ஓடுறது இருக்கு பாருங்க, அந்த வேலையை அதிமுக செய்யுது. அதாவது இயக்கக்கூடிய ஆள் யாருன்னா இயக்குனர் பிஜேபி, வண்டியை ஓட்டுறது யாருன்னு சொன்னா அதிமுக. வண்டியை ஓட்டும் போது குறைஞ்சபட்சம் 2 கையிலையும் பிடிச்சி பிரேக் இருக்கான்னு பார்க்கணும்.
மிதிக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த 2 வேலையுமே செய்த பின்பு சைக்கிள் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுபவன் தான் சைக்கிள் ஓட்டுறவன். ஆனா நம்ம போன பேட்டியில சொன்ன மாதிரியே அதிமுக சொல்லி இருக்கின்ற நீக்கப்படுபவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டது தற்செயலாக இருந்தால் அதை அறிவிச்ச நாளுக்கு 2 நாளுக்குள்ளேயே நீங்க ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாலே, இன்னொரு ஃபார்ம் கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுகவுக்கு இது எப்படி தெரியாமல் போனது? சேர்க்கப்படுதல் என்பது முறையாக இருந்தால் நான் சொல்ற அதே மெத்தட்ல சேர்க்கப்படும். ஆனால் சேர்க்கப்படுவதில் ஒரு சரியான முறை இல்லை என்றால், இப்போ உதாரணத்துக்கு டி நகர்ல இருக்கக்கூடிய 136 பேர் உள்ள ஒரு பிரதானமான அந்த மயிலாப்பூரினுடைய பிரதானமான சாலையில ஒரு 30 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு தெருவில் ஒரு ஆள் செஞ்ச மிஸ்டேக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். 130 பேர்ல 120 பேருடைய பேர் போச்சுன்னு சொன்னா அது திட்டமிட்டு எடுக்கப்பட்ட வாக்குகள். நான் ஏன் மயிலாப்பூரை சொன்னேன்னு சொன்னா, மயிலாப்பூர்ல இருந்து சொன்னாதான் பிஜேபி ஆட்கள் கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேட்பாங்க. மீதி ஆட்கள் வேற தொகுதிக்கு கேட்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மகாராஷ்டிராவில் 150க்கும் மேலான முஸ்லீம்களை எடுத்துவிட்டு முஸ்லீம்களே இல்லாத ஒரு தொகுதியில ஒரு வார்டுல 150 பேரை இணைச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பஸ் டிராவலிங். இது மகாராஷ்டிராவில் நடந்த குற்றம் என்று அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜனநாயக மாற்றங்களுக்கான அமைப்பு என்பதன் மூலம் நம்ம ஒரு கடிதம் கொடுத்தோம். நிர்மலா சீதாராமனுடைய கணவர் தான் அந்த அமைப்பினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர். மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்து, ஹரியானா தேர்தல் முடிந்து, பீகார் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய வரையிலும் இதற்கான விளக்கம் தேர்தல் கமிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு திமுக கேக்குது. அதிமுகவும் இதை கேட்கணுமா வேணாமா? நாங்கள் ஜாக்கிரதையாக உண்மையான வாக்காளர்களுக்காக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் வாய் உங்களுது, அதுல இருந்து பேசுற சொற்கள் பிஜேபி. அப்போ அதிமுக சொல்லுகின்ற அந்த குற்றச்சாட்டு என்பது சரியானதல்ல. நாம சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு முகவரியில் ஒரு நாடு, ஒரு கட்சி, ஒரு வாக்கு. இப்ப இவங்க கொள்கை எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி பீகார்ல பேசுறாங்கன்னு சொன்னா, ஒரு நாடு, ஒரு கட்சி, ஒரு வாக்குப்பதிவு இல்ல, ஒரே ஆளு ஒரு அட்ரஸ்ல 501 பேர் வாக்குப்பதிவு பண்றான். 22 இடங்களில் ஒரு ஆள் வாக்களிக்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க முதல் கேள்வியை கேட்டீங்க பாருங்க. அதாவது வேற ஒரு மாநிலத்துல தேர்தலில் மை போட்டு அந்த கையை காட்டிக்கொண்டே பீகாரில் நான் முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அதாவது டெல்லி, பீகார். இது எப்படி அனுமதிக்க முடியும்? 22 இடத்துல உங்களுடைய பேர் இருந்ததுன்னு சொன்னா அது முறையான தேர்தல் கமிஷன் செய்யக்கூடிய செயல்பாடா? அதனால இது சிறப்பு சீர்திருத்த முகாம் அல்ல. சிறப்பு முகாம் என்ற பெயரில் அனைவரையும் பரிசோதனை செய்து வேண்டப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு வேண்டாதவர்களை விலக்குகின்ற ஏற்பாடு. தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று செயல்பட வேண்டிய தேர்தல் கமிஷன் எனக்கு பிடித்தவர்கள் வாக்களித்தால் போதும், மீதி ஆட்களை விலக்கி வைக்கிறேன் என்று செயல்படுகின்றதுதான் ஞானேஸ்வரருடைய அணுகுமுறை. அது ஒரு ஜனநாயக விரோத அணுகுமுறை, அது ஆட்சேபனைக்குரிய அணுகுமுறை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட, திமுக உட்பட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. 11ஆம் தேதி அது வருது. 11ஆம் தேதி தான் நீங்க பீகாரினுடைய 2ஆம் கட்ட தேர்தல் வருது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களுக்கு அந்த தேர்தல் கமிஷன் பதிலே சொல்லல. கேரளாவில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்கு சாவடியே இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு 11 இடத்துல வாக்கு சாவடி சொல்றாங்க. இவையெல்லாம் சரி செய்யப்பட்டு தான் அந்த எஸ்ஐஆர் என்பது என்னன்னு பார்க்க முடியும். ஆனா அந்த விஷயமே தெரியாம, நான் ஏற்கனவே போன கேள்விக்கு சொன்ன பதில பார்த்தீங்கன்னு சொன்னா, தொலைபேசி எண் உட்பட தேர்தல் கமிஷனுக்கு தொடர்பு இல்லாத ஆட்களுடைய தொலைபேசி எண், பெயர் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. பொறுப்பாளர்களின் பெயர்லேயே ஒரு ஒற்றுமையும் சரியான ஒழுங்கும் இல்லை என்று சொன்னால், வாக்கு சாவடிக்கு சென்று என் பெயர் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய இடத்திற்கு அது எப்படி ஒரு சரியாக இருக்க முடியும்? அதனால பொறுப்போடு அந்த பணியை செய்வதற்கு
போதிய அவகாசம் கொடுத்து அந்த பணி ஆற்றினால் அது வரவேற்புக்குரியது. எடப்பாடியும் வரவேற்கலாம், மு.க.ஸ்டாலின் அவர்களும் வரவேற்கலாம். ஆனால் எடப்பாடி வரவேற்பது எந்த மோசம் நடந்தாலும் அது எங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதனால் நான் வரவேற்கிறேன் என்பது அது வரவேற்பல்ல, அடிமை ஆதரவு. நாம எதிர்ப்பு என்பது சொல்றது தேர்தல் பயத்திற்காக அல்ல, தேர்தலில் அனைவருக்கும் வாய்ப்புகள் தொந்து வாக்களிக்க செய்ய வேண்டும். அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையும் மரியாதையும் ஞானேஸ்வருடைய தலைமையிலே பறிபோய்விடக் கூடாது என்ற எச்சரிப்புல தான் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். டெல்லியில செய்தியாளர் சந்திப்பு கபில் சிபல் நடத்தினார். அவரோட ஆர்ஜேடி ராஜ்யசபா உறுப்பினர் ஏடி சிங் அவர்களும் உடனிருந்திருக்கிறார். அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குறிப்பிட்ட தேதி 6ஆம் தேதி எலெக்ஷன் இல்லையா, இவங்க 3ஆம் தேதி ஹரியானாவிலேருந்து ஒரு ரயிலில் 1500 பேர் வராங்க. அடுத்த நாள் 1500 பேர் அதே ரயிலில் ஹரியானாவிலேருந்து பீகாருக்கு வராங்க. அதே போல் 3 முறை போயிருக்காங்க பாகல்பூருக்கு, பாட்னா வழியாக. கர்னாலிலிருந்து புறப்பட்டு பாட்னா வழியாக பாகல்பூருக்கு சென்றது. அதே நாளில் பிற்பகல் 3 மணிக்கு 3வது ரயிலில், மாலை 4 மணிக்கு 4வது ரயில் குருகிராமிலிருந்து புறப்பட்டு பாட்னா வழியாக பாகல்பூருக்கு சென்றதுங்கிறாங்க. இந்த 4 ரயிலையும் 6000 பேர் போயிருக்கிறாங்களாம். இது திடீர்னு இவங்க போகிறதுக்கு என்ன காரணம் அது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதோட மட்டும் இல்லை, குறிப்பிட்ட தேதியில் இவங்க போகிறாங்கன்னா இவங்க தொழில்முறை வாக்காளர்களாக இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கான வாய்ப்புலாம் உண்டா? ஆமா, ஏதாவது நீங்க மிஸ்யூஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் எதையாவது பயன்படுத்தி தனக்கு சாதகமாக வாக்குகளை சேகரிக்கணும்னா 2 அணுகுமுறை. ஒன்று, வெளியிலிருந்து வாக்குகளை போடுவதற்காக ஆட்களை கொண்டு போறது, எனக்கு சாதகமான ஆட்களை கொண்டு வரேன். தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரிகளை மிரட்டி ஓரங்கட்ட செய்வேன். இது பீகார்ல நிதிஷ்குமாருடைய ஆட்சியில நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இது முறையாக நடக்க வேண்டும் என்று எதிர்கட்சி கூட்டணி ஏற்கனவே அமலாக்க இந்த தேர்தல் கமிஷன்லையும் காவல்துறைக்கும் மனு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த கேள்வியிலேயே இன்னொரு கேள்விக்கு பதில் தெரியும் பாருங்க. டெல்லியில அமித்ஷா வரக்கூடிய ஒரு வரவேற்பு கூட்டம். அந்த வரவேற்பு கூட்டத்தில் ஒரு 35 வயது 40 வயது உள்ள பெண்கள் கொஞ்சம் பேர் ரோஜா பூ கொடுத்து ஒரு அந்த பூவை அவங்க மேல போடுவாங்க. அவங்க போடுறாங்க, அவர் வணக்கம் வச்சுட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காட்சி ஊடகத்தை ஆட்கள் அங்கே போய் கேட்குறாங்க, நீங்க இந்த எந்த ஊரு, எதுக்காக வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப அவங்க நான் இருக்கிற இடம் இந்த இடம், காலையில் எனக்கு தொலைபேசியில் யுவ பிஜேபி மாதர் மேளா அந்த குரூப்ல இருந்து ஒரு அம்மா போன் பண்ணி, நீங்க 1 மணி நேரம் இந்த இடத்துக்கு அமித்ஷாவை வரவேற்று விட்டு செல்ல வேண்டும் சொன்னாங்க. நான் வந்தேன், நான் அந்த பணியை ஆற்றி விட்டு செல்லுகிறேன். உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு கேட்டா 500 ரூபாய். அதாவது அமித்ஷா வருவதற்கு அவங்க ஆளக்கூடிய டெல்லியில வெளியிலிருந்து ஆளை கூட்டு ஒரு செயற்கையாக ஒரு அந்த பூக்களை போடக்கூடிய பணியை சரியாக பிளான் பண்ணி வலதுசாரி சக்திகள் குறிப்பா பிஜேபி செய்கிறது. இது அங்க பொருந்தும் சொன்னா அப்படியே பீகாருக்கு வச்சு பாருங்க. பீகார்ல இருக்கக்கூடிய வறுமை, பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு காசு கொடுத்து சில வேலைகளை வாங்குவதற்கு இந்த நிதிஷ்குமார் கம்பெனி சரியாக இருக்கிறதான்னா சரியாக இருக்கிறது. அவர்கள் ஹரியானாவிலிருந்து இந்த பணியை செய்வார்கள் என்பது ஏற்கனவே அனுமானிக்கப்பட்டு காவல்துறைக்கு தெரிவித்த பின்பும் முதல் கட்ட தேர்தல் நடந்த பல இடங்களில் அதற்கான முயற்சி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2வது நாள் நடக்கக்கூடிய 11ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா பீகார்ல இன்னைக்கு கடைசி நாள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு எல்ஐசியில் இருந்தும் வங்கியில் இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தும் பீகார் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு 88,000 கோடி பிளஸ் 55,000 கோடி இது நாங்கள் வாங்கி உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிஎம் கேர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபண்டில் இருந்து யாருக்குமே இதுவரைக்கும் எதுவுமே செய்யல மோடி. நாமளும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறோம், சிஏஜியும் அது ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஆனால் பிஎம் கேர்ஸ்ல இருந்து இந்த பீகார் தேர்தலில் மிக முக்கியமான சில வறண்ட பகுதிகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்று பிஜேபி அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க. இது 2மே காட்சி ஊடகங்கள்ல ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளுமே அங்க நடக்கல. பீகார்ல வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்ட வகையில்
வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்ட வகையில் 7.5 லட்சம் கோடி 3 மாநிலங்களில், மத்திய பிரதேசம், பீகார், ஹரியானா, இந்த 3 மாநிலங்களில் ஊழல் நடந்துள்ளது. இது வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும்னு சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மத்திய பிரதேசத்தில் நடந்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம், அவர்களுக்கு தட்டு வாங்கிய வகையில் ஆகக்கூடிய செலவுகள் என்று கிளைம் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. அதே இடத்துல தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதாவது யோகி ஆதித்யநாத் என்கின்ற ஒரு துறவிக்கு போதைக்கு எதிரான மாநிலம்னு நம்ம வானதி சீனிவாசன் அக்கா உட்பட சொன்னாங்கல்ல, அங்க ஒரு டெண்டர் ஒன்று கால்பர் பண்ணப்பட்டு 4702 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்கிறாங்க. போன வருஷம் இந்த டெண்டரை விட கம்மியான டெண்டர் விட்டு அந்த அரசுக்கு வந்த வருமானம் சாராயத்தின் மூலம் 67,000 கோடி ரூபாய். இப்போ இந்த டெண்டர் மூலமாக 80,000 கோடி ரூபாய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று உத்தரப்பிரதேச அரசு அறிவித்திருக்கிறது. மத்திய பிரதேசத்துல வெறும் பழைய பேப்பர்ல குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு அது காட்சி ஊடகங்கள்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ பிஜேபி சொல்வதில் இருந்து அல்லது சொன்ன தொகையில் இருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு எந்த செலவுமே செய்யவில்லை என்ற கோபம் பீகார் மக்களிடையே பிரச்சாரமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது போய்விடக் கூடாது, வாக்காக மாற வேண்டும். அப்போ பிஜேபியும் நிதிஷ்குமாரும் என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்துல இருந்து அந்த ஹரியானாவிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து ஓட்டு போடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள். நாம் எச்சரிக்கையோடு இருந்து அதை தடுக்க வேண்டும் என்று அந்த அறைகூவல் இந்தியா கூட்டணி சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் அதை தடுத்து நிறுத்தி 14ஆம் தேதி அன்றைக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்தல் முடிவை எதிர்பார்க்க முடியும் என்றுதான் நம்புகிறார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மோகன் பகவத் பேசுகிறார். ஆர்எஸ்எஸ் எந்த கட்சியையும் ஆதரிக்கல, தேர்தலையும் பங்கெடுப்பது கிடையாது, சமூகத்தை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் கூட இணையலாம், தப்பு இல்லை, கொள்கையில் ஏற்றுக்கொண்டால் இணையலாம். நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயிலை கட்டுறதுக்கு பிஜேபி ஆதரவு அளித்தது. அதனால் என்னுடைய சேவகர்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதே ராமர் கோயிலை காங்கிரஸ் கட்சி கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிச்சிருந்தா காங்கிரஸ் கட்சிக்கு எங்களுடைய சேவகர்கள் ஆதரவு அளிச்சிருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் நீங்க கேட்ட கேள்விக்கும் மேல அவங்க சிந்திக்கிறது வெளியில தெரியல. வெளியில தெரிஞ்சது, நாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய எங்கள் ராமர் கோவிலை நாங்கள் மீட்பதற்காகத்தான் பிஜேபிக்கு ஆதரவளித்தோம். இதெல்லாம் எப்பன்னு சொன்னா, நூற்றாண்டு விழாவின் துவக்க கூட்டம் ஒன்று நாக்பூரில் நடந்தது. அதுல 75 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் பதவியில் நீடிக்க கூடாது என்று மோடிக்கு எதிரான ஆர்எஸ்எஸ் பங்கு வகிக்கக்கூடிய சில ஆட்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் எல்லாம் தலையிட்டு, நீங்க இந்த ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்காரு பாருங்க, நிதின் கட்காரி, அவர் தான் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய பிரதமர் வேட்பாளர். ஆனால் இவங்க சைடில் இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஆளு யோகி ஆதித்யநாத், 3வது தான் அமித்ஷா. நம்பர் 2 அமித்ஷா என்பவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுனால நம்பர் 2ல இருக்காரு. ஆனா ராஜ்நாத் சிங்க்கும் மேல யோகி ஆதித்யநாத் இருக்கிறாருன்னு சொன்னா இவங்களுடைய அந்த காம்போசிஷனை தெரிஞ்சுக்கணும். மோடி சொல்லுவதும் மோகன் பகவத் சொல்லுவதும் நமக்கான வார்த்தைகள் அல்ல, சில பேருக்கு புரிய வேண்டும் என்று சொல்லுகின்ற வார்த்தைகள். நூற்றாண்டு விழா காணுகின்ற உங்களுக்கு இத்தனை லட்சம் கோடிகள் சொத்து எப்படி வந்ததுன்னு ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு மோகன் பகவத் சொன்ன பதில் பாருங்க, எங்களுக்கு யாருமே உறுப்பினர் கட்டணம் கொடுக்க வேண்டியதில்லை. சாவர்கர் காலத்திலிருந்து கோல்வார்கர் காலத்திலிருந்து சுயமாக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். ஆனா அந்த ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு இந்தியா பூரா சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் எப்படி சொல்றாருன்னா, மக்கள் தான் எங்களுடைய சொத்து. ரஜினிகாந்த் பேசுற மாதிரி ஒரு வசனம். மக்கள் தான் உங்களுக்கு சொத்துன்னு சொன்னா மக்கள் கிட்ட இருந்து காசு போகணும், காசு பேங்குக்கு போகணும். மக்கள் யாரும் காசு போடல, ஆனா காசு சேர்ந்துருக்கு. அது எப்படி சேர்ந்ததுன்னு சொன்னா, நாம் இப்போ போன கேள்விக்கு பதில் சொன்னோம் பாருங்க. சில கேள்விகளுக்கு ஊழலுக்கு பதில் சொல்லாமலேயே நீங்க பாபா ராம்தேவ் அவர் செய்யக்கூடிய மருந்து வியாபாரம் சட்டவிரோதமானதுன்னு மருத்துவ பல்கலைக்கழகங்களினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சொன்ன பின்பும்
அவருடைய பல்கலைக்கழகத்துல அந்த பட்டம் வாங்கின ஆட்களுக்கு ஜனாதிபதி போய் கொடுக்குறாங்க பட்டத்தை. அப்ப நீங்க எதிர்கேள்விகள் கேட்கின்ற போது அந்த கேள்விக்கான பதில் இருக்காது. RSS சில ஆட்களின் அஜெண்டாவை நிறைவேற்றி தரும். பிஜேபி RSS என்பது முழுமையான ஒரு சிலை. பிஜேபி என்பது அதில் உள்ள ஒரு உறுப்பு. ராமருடைய கையில உள்ள ஒரு ஆயுதம் பிஜேபி. ஆனா அந்த பிஜேபியை இயக்கிறது யாருன்னா, மகாபாரதத்துல கிருஷ்ணர் பின்னால இருந்து வேலை செய்யற மாதிரி RSS சொல்லுகின்ற வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு தான் பிஜேபி. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 ஆண்டுகள்ல அவங்களுடைய வளர்ச்சி என்பது RSS தாண்டி போய்விடுமோ என்ற அச்சம் RSSக்கு வரும். அப்படி வருகின்ற போது நாங்கள் யாருக்கும் துணையாக இல்லை. நாடறிந்த அனைவருக்கும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஒரே ஒரு செய்தியை நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். அமெரிக்காவில் ஒரு முருகர் கோவில் கட்டுறாங்க. அந்த கோவிலுக்கான செலவு வரவு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், இந்துக்கள் அப்படி சொன்னா பரவாயில்ல. ஆனால் இந்தியாவில் உள்ள பரிபூர்ண இந்துக்களின் சார்பாக, அது என்ன பரிபூர்ண இந்துக்கள் சார்பாக நான் சொல்றேன், அந்த 10% ரிசர்வேஷன் மூலமா மேல்தட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்துகின்ற அந்த பிரிவினர் தான் RSS இயக்குகிறார்கள். IAS-க்குள்ள அவங்க இருக்காங்க, IPS-க்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லா இடங்களிலும் அந்த சிந்தனையாளர்களை பயன்படுத்தி கொண்டு RSS பிஜேபிக்கு உதவி செய்து கொண்டே மேலே போய் கொண்டிருக்கிறது. மற்றவர்களை இணைக்கக்கூடிய பணியை தான் இந்தியா கூட்டணியும் மற்றவர்களும் செய்யறாங்க. அதுலதான் அவர் மோகன் பகவத் என்ன கேட்கிறாரு, ராமர் கோவில நீங்க கட்டி கொடு, அப்படி ஒரு தப்பு செஞ்சதுனாலதான் இந்த வழக்கே வந்தது. அரசியலுக்கு அறிமுகம் இல்லாத ராஜீவ் காந்தி வந்து அந்த சப்ஜெக்ட்ல ஒரு காம்ப்ரமைஸ் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு மோசமான சூழலுக்கு வந்தோம். சரியான தீர்ப்பை வாங்குவதற்கு முன்பு சந்திரசூட் போன்ற படித்த மேதாவிகளை RSS வளையத்திற்குள் உழ வச்சதுனால அந்த தீர்ப்பு கட்ட பஞ்சாயத்தா மாறி போச்சு. அப்போ எந்த மட்டத்தில் யார் இருந்தாலும் அவரை பயன்படுத்தி கொண்டு RSS வெற்றியை தள்ளும். தோல்வி என்பது நமக்கு வருவதற்கு யாரோடும் அவர்கள் கூட்டணி சேர்ந்து அந்த வேலையை செய்வாங்க. உதாரணத்துக்கு முதல் கட்சி 50 பேர் வாக்காளர் MLAs, ரெண்டாவது கட்சி 32 பேர், 50 32 மொத்தம் 90 பேர் இருக்கிறதுல 50 32 82 போக 7 பேர் ஒரு கட்சி. அப்ப மீதி எவ்வளவு போச்சு? 50 32 7 போச்சுன்னா மீதி ஒன்னே ஒன்று இருக்கு. அந்த ஒன்று தான் பிஜேபி. அந்த ஒரு பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, இந்த 90 பேர் உள்ளது, நான் சொல்றது இப்ப அஸ்ஸாமுடைய பழைய பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா போதும், 90 பேர் உள்ள சட்டமன்றத்திற்கு 3 பிரிவினராக இருக்கக்கூடிய 50 32 7 போக மீதி ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. இந்த ஒரு ஆள் 32 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. 33வது 50 பேரோட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. 80வது 7 பேர் எதிர்கட்சி, மீதி ஆளும் கட்சி. ஆக ஆளே இல்லாத டீ கடையில டீ வாங்கி சாப்பிடுற குரூப் மாதிரி பிஜேபி RSS தன்னுடைய அதிகாரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. இரண்டும் ஒரே முகம்தான், வெவ்வேறு முகங்கள் அல்ல. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.